முக்கண்ணன் என்று பெயரெடுத்த சிவனின் வலக்கண் சூரியனாகவும் இடக்கண் சந்திரனாகவும் நடுக்கண் ஞானமாகவும் விளங்குவது. அந்த நடுக்கண் புருவ மத்தியில் உள்ளது. இதனைத்தான் மாணிக்க வாசகர் தமது சிவபுராணத்தில் கண்ணுதலான் என்று பாடியிருப்பார். நெற்றியில் கண் கொண்டவன் என்பது இதன் பொருள். நக்கீரரோடு வாதம் எழ சிவபெருமான் நெற்றிக்கண்ணை காட்ட நெற்றிக்கண் திறப்பினம் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் வாதாட அவரின் வாதாடும் திறனறிந்து ஆட்கொண்டார் சிவபெருமான். அத்தகு நெற்றிக்கண் தான் இந்த உலகத்திற்கு மூலாதாரமாக விளங்குகிறது. அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவன் முருகன். அத்தகு சிறப்பினை கொண்ட முருகன் திருத்தணியில் வீட்டிருந்து இந்த உலகத்து உயிர்களுக்கு கருணை வழங்கி கொண்டிருக்கிறான். அவனோடு அவனது வேலும் அத்தொழிலை செய்து வருகிறது. மற்ற வேல் காக்காவிட்டாலும் வெற்றி வேல் நம்மை காக்கும்.